அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். நான் கண்ணன் நரசிம்மன், ஸ்ரீ ஈஸ்வர் பொறியியல் கல்லூரி கோயம்புத்தூர்ல இருந்து டைரக்டர் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் என்ற பொறுப்புல இங்க பணியாற்றிட்டு இருக்கேன். இப்போ முக்கியமா இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பெண்களும் கல்வியும் எடுத்துட்டோம்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கல்வி பெண்களுக்கு அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. பெரும்பாலும் அவங்க வீட்டில தான் இருக்க போறாங்க, வீட்டு வேலையை தான் பார்க்க போறாங்கன்ற ஒரு பர்செப்ஷன் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இந்த நூற்றாண்டோட முதல தொடக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல அவங்களும் கல்வி கற்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வந்தது. அப்படி வரும்போது என்னன்னா வெறும் பள்ளி கல்வி மட்டும் போறோம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அதுக்கப்புறம் கல்லூரி கல்விக்கு போனோம், மேல் படிப்புக்கு போனோன்றப்போ அவங்க ஒரு கலை கல்லூரியில சேர்ந்து, ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்து ஒரு பிகாம் பிஏ அந்த மாதிரி போகலான்ற ஒரு எண்ணம் வந்தது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஆணுக்கு சமமாக பெண்களும் பொறியியல் கல்வி படித்து அவர்களும் ஒரு நல்ல பதவியை அடைந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஒரு விஷயமாக புறப்பட ஆரம்பிச்சது. பட் இதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப பொறியியல் கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பெண்களுடைய மாணவிகளுடைய இது நாட்டம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஐடி ஆர் இசிஇ இந்த மாதிரி தான் இருக்கு. இது எதனால இருக்கலாம் அப்படின்னா ஒரு இயந்திரவியல் துறையில ஒரு ஃபேக்டரி உள்ள ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு பெரிய வேலை இருக்கும். அது மாதிரி ஒரு மின்துறை மின் பொறியியல் கல்வி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனில ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு பெரிய வேலை இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இது நம்பிக்கைகள், தப்பான ஒரு நம்பிக்கைகள் மக்களுக்கு இடையே இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி உள்ள போனா ஒரு ஹெவி இன்ஜினியரிங் இதை எடுத்து அங்க வைக்கணும், அந்த பொருள் எடுத்து இங்க வைக்கணும், மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணணும், மிஷின்ஸ் உள்ள நம்ம இறங்கி பார்த்து அதை பழுது நீக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்த இயந்திரவியல் துறை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு. தெர் ஆர் லாட் ஆஃப் ஆட்டோமேஷன் தட் ஹவ் டேக்கன் பிளேஸ். அண்ட் இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமமாக இன்னைக்கு இயந்திரவியல் துறையிலேயோ மின் பொறியியல் துறையிலேயோ பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனால திருப்பி நம்மளுடைய நாட்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் ஐடிலயும் ஈஸிலயும் இருக்கிறது இன்னைக்கு நம்ம பரவலா பார்க்க முடியுது. சோ இப்ப எங்களுடைய கடமை நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லா பொறியியல் கல்வியிலயும் பெண்களுக்கு சமமான வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்புல அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் டாக்டர் ஆர் காயத்ரி. அவங்க டெப்டி மேனேஜர் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர் கோனே எலிவேட்டர்ஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா உலக அளவில் இந்த லிஃப்ட் பண்ற கம்பெனி கோனே எலிவேட்டர்ஸ். அந்த கம்பெனி பின்லாந்து பேஸ்ட் கம்பெனி. அதுல இவங்க டெப்டி மேனேஜர் ஹெச்ஆர் மனிதவளத்துறையில அவங்களே ஒரு பெரிய சாதனையாளர். ஒரு பொறியியல் இந்த இயந்திரவியல் இதுல நிறுவனத்துல இன்னைக்கு ஒரு பெரிய பதவி வகிக்கிறாங்க. அவங்களே ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு நிறைய அதை பத்தி பேச போறாங்க உங்ககிட்ட. அவங்களுடைய முன்னாள் அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷ்லின் அப்படின்னு ஒரு பாப்புலர் டயர் கம்பெனி அதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. போலாரிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா எம்பிஏ இன் ஹெச்ஆர் அண்ட் சிஸ்டம்ஸ் Anna University in 2008, Batch University rank holder, that is very important, and a PhD in Management HR Specialization from Bharathiyar University. So முனைவர் பட்டமும் பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளர். Profile snapshot: HR professional with over 12 years of cross-cultural experience in learning and development, talent management, performance management, employee engagement, rewards and recognition, HR operations, industry institute collaboration initiatives, and is an extrovert with strong interpersonal and communication skills, passionate public speaker, motivational coach, trainer, and has delivered multiple sessions across numerous education institutions working towards bridging the industry institute gap. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் இவங்க உரையாற்றுறதை நம்ம நிறைய பார்க்க முடியுது. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவங்களை இந்த டாபிக்ல இன்னைக்கு கூப்பிட்டு பேச சொல்லணும் அப்படின்ட்டு. ஒர்க்கிங் விமன் அச்சீவர் அவார்டு 2019 Phoenix Women Award winner manufacturing sectorல from Urni Foundation. Top 50 women selected as winners after 2 rounds of audition by eminent jury panel out of 600 plus nominations received across India. Global certification நிறைய படிச்சவங்க பட்டயம்லாம் வாங்கியிருக்காங்க. Certified in PAPI assessment, personality and preference inventory from Cubics, Finland. Certified 360-degree assessment from Cubics, Finland. Certified Learning and Development Manager from Carlton Advanced Management Institute, CAMI and World HR Board, WHRB. Certified Instructional Designer from Carlton Advanced Management Institute and World HR Board. Certified HR Analytics and Metrics Professional from Carlton Advanced Management Institute
and certified master trainer and facilitator from Carlton Advanced Management Institute and World HR Board. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் வந்து இன்னைக்கு நீங்க அடுத்த ஒரு 45 நிமிஷத்துக்கு கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் கல்வியை சேர்ந்த இயந்திரவியல் துறையின் தலைவர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். சுரேஷ்குமார் வீடியோல வாங்கலாம். டாக்டர் சுரேஷ்குமார் இவர் வந்து எங்க கல்லூரியுடைய இயந்திரவியல் துறையுடைய தலைவர். இன்றைய நிகழ்ச்சி வந்து இவர் தான் வந்து இதை முன்னெடுத்து நடத்துறாரு. என்ன கொஞ்சம் இதெல்லாம் முன்னாடி வந்து அறிமுகப்படுறது அதெல்லாம் நீங்க பண்ணுங்க தமிழ் அப்படின்னு சொன்னதுனால நான் இங்க இருக்கேன். அதர்வைஸ் இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். சுரேஷுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த மாதிரி வந்து டாக்டர் காயத்ரி வந்து உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் இப்போது பேச அழைக்கின்றேன். ஓவர் டு யூ மேடம். Thank you so much, Mr. Kannan and Dr. Suresh Kumar. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு girls students, I have done lot of webinars, but especially இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு webinar அப்படின்னா இது வந்து exclusively for +2 girls students. So காலை வணக்கம் and my dear ராசாத்திகள், நீங்க எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப ஒரு எக்ஸைட்டட் டைம்ல இருக்கீங்க டு டேக் அப் யுவர் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப், ரைட், வேர் யூ ஹாவ் டு டிசைட் உங்களோட அடுத்த ஸ்டாண்ட்ஸ், உங்களோட அடுத்த டெசிஷன் என்னவா இருக்க போகுது இல்லையா. ஸோ ஐ ப்ரெஸ்யூம் தட் யூ ஹாவ் ஆல்சோ யுவர் பேரண்ட்ஸ் அலாங் வித் யூ, ரைட். ஸோ தி ப்ரவுட் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் eagerly waiting to enroll your daughters in in their areas of study. So my best wishes to start with the session. So Sunday அன்னைக்கு ஒரு 250 plus ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஆர்வமா வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ் வந்து இப்போவே ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நீங்க ஆல்ரெடி சக்சீடட். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ், ரைட். ஸோ 250 இஸ் a very good count and appreciate it. இப்போ வந்து இன்னைக்கு நான் என்ன வந்து சொல்ல போறேன் வந்து லெட் மீ கிவ் யூ குவிக் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து நான் பேசுறது வந்து சிலது வந்து பிக்சர்ஸாவும் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ தட் உங்களோட மைண்ட்ல வந்து அது இன்னும் ஒரு தெளிவா ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க அடுத்த ஸ்டாண்ட்ஸ்ல எந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து உதவும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் 12+2 நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல வந்து ஐம் ஷுர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வுட் பி தேர். அதுவும் இப்போ வந்து ஏன் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க, வை இஸ் இட் ஸோ? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல வந்து ஒரே ஒரு நிமிஷம் நான் என்னோட ஸ்லைட்ஸ் வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்த உடனே என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் வருது உங்க மைண்ட்ல? இப்ப நம்ம எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஸ்பெஷலி வந்து ஒரு +2 ஸ்டூடெண்ட், அதுவும் 2020ல வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். நம்ம வந்து வீட்ல இருந்து வெளியிலயும் போக முடியாது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஐ திங்க் சென்னை தவிர்த்து சில இடங்கள்ல, சென்னை மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல ஸ்டில் லாக்டவுன் போயிட்டு இருக்கு. பட் அதர் சிட்டிஸ்ல, அதர் ஏரியாஸ் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் அர்பன் ஏரியாஸ், அட்லீஸ்ட் உங்களால வந்து ஏதாவது செய்ய முடியுது. பட் சம் பீப்புள் ஹூ ஆர் இன் திஸ் சிட்டிஸ் வந்து உங்களால வெளியிலயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ரிசர்ச் பண்ணணும், எப்படி நான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும், அடுத்த லைஃப்ல நான் என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல வந்து நம்ம எல்லாருமே இருக்கோம், ரைட். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் 2020 பேட்ச்ல இருக்கிறவங்க ரொம்பவே ஒரு அன்சர்டன் ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க, எஸ்பெஷலி யோர் செல்ஃப் அண்ட் யோர் பேரண்ட்ஸ். ஸோ இந்த படத்தை பார்த்த உடனே அதே மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஐயோ நம்ம வந்து இந்த டைம்ல வந்து இப்படி ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு நிறைய எண்ணங்கள் வந்து உங்களோட ஒரு தலைகீழா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இப்போ உங்களோட மனநிலை இருக்கும் இல்லையா. இப்போ நான் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தா எனக்கு வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், இது எடுத்தா நான் லைஃப்ல சக்சீட் ஆவேனா, இந்த மாதிரியான கோர்ஸ் எனக்கு ஒரு ப்ராப்பர் கெரியர் கொடுக்குமா, ரைட்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்க இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணி எல்லா காலேஜஸ்லயும் நடத்துற ஒரு இந்த மாதிரி ஒரு வெபினார் டு அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு மேக் யுவர் டெசிஷன், ரைட்? ஸோ ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த ரிசர்ச் அனாலிசிஸ்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் இல்ல ஒரு டெக்னிக் நான் சொல்ல போறேன். மேபி ஒரு மந்த்ரா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரியல, பட் இது வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்னா நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ரைட்? யாருமே வந்து நீங்க என்ன செய்யணும் இல்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பதில் வந்து சொல்ல முடியாது. பட் சஜஷன், ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பா. அது எவ்வளவு பெரிய ஒரு ட்ரெயினரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, யாருமே வந்து நீங்க இதை செய்யுங்க கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ நீங்க வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன், நீங்க எல்லாம் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுல எஸ் எனக்குன்னு எது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க மட்டும் தான் டிசைட் பண்ணணும். நீங்க டிசைட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்காக நீங்க சக்சீட் ஆனீங்கன்னா யூ வில் ஃபீல் ப்ரவுட். நீங்க அதுல ஃபெயிலியர் ஆனா கூட அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, ஓகே ஐ கேன் ஓவர் கம் தீஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு. இல்லைன்னா அது ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும், ஒரு கில்டி ஃபீலிங். ஐயோ இதை நான் யோசிச்சிருந்தது, நான் செஞ்சிருந்தா கண்டிப்பா வேற மாதிரி என் லைஃப் கெரியர் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். சோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு தான் இப்போ +2க்கு அப்புறம் டேக் டைவர்ஷன் நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். நீங்க எல்லாருமே ஒரு சிச்சுவேஷன்ல ஆஃப்டர் +2 வாட் இஸ் இட்? ஸோ அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாட்னா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் எஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த படம் தெரியுறதா? ஓகே, ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெங்க். உங்களோட திறமைகள் என்ன? வாட் ஆர் யோர் ஸ்ட்ரெங்க்ஸ்? அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி தெரியுமா? இந்த ஸ்வாட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். மேடம் சாரி, உங்க மைக்ல இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது மேடம். ப்ராபபிலி நீட் டு ஹோல்ட் இட் ஃபார் நீங்க மூவ் பண்ணும்போது. நவ இட்ஸ் ஓகே. ஓகே ஓகே ஃபைன். யா thank you for highlighting. சோ உங்களோட திறமைகள் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி நீங்க மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? யாருமே, இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாது நீங்க எந்த அளவுக்கு. சோ இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு மேபி நான் அடுத்த ஸ்டெப்ல வரேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் உங்களோட திறமை என்ன. மேம் எனக்கு திறமை இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. யூ ஷுட் டேக் அவுட் டைம். அதுவும் இப்போ இருக்கிற டைம்ல நீங்க ஒரு அடுத்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம லைஃப்ல நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம் இல்லையா? ஒரு 100 years முன்னாடி தான் இந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்தது, ரைட்? ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லிட்டு 100 years பேக். ஸோ 100 yearsக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை 2020ல வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்ல, இந்த வைரஸ் விடுங்க, நிறைய விஷயங்கள் பர்சனலாவும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களால வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வில் பவர் இருக்கணும். சோ அந்த வில் பவர் எப்போ வரும்? உங்களுக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் வரும். சோ அந்த கான்பிடன்ஸ் எப்போ வரும்? என்னால இது பண்ண முடியும், நான் இதுல ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? சோ நீங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ இல்ல எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உணரணும். யூ ஹாவ் டு ரியலைஸ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ அதுலதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ரெங்க், ரைட்? செகண்ட் வந்து வீக்னஸ். வீக்னஸோட நான் வந்து ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவேன். ஓகே, நான் இந்த விஷயம் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நான் இதுல கண்டிப்பா என்னால சாதிக்க முடியுமா? ஏன்னா ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரீம் பண்ணலாம், பட் அது வந்து ரியாலிட்டியில நடக்குமா, ரைட்? எனக்கு இப்போ உடனே வந்து ஃபிளைட் ஜெட் வந்து வேணும் அப்படின்னா முடியுமா? முடியாது, ரைட்? சோ முடியும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓகே, அது நான் செய்யற நிலைமையில இருக்கேனா, ரைட்? வாட் இஸ் மை வீக்னஸ்? அது எதுல நான் டெவலப் பண்ணணும்? டெவலப் பண்ணி நான் வந்து அடுத்த லெவல். ஏன்னா நம்ம எவ்ரிபடி நம்ம எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். நம்ம ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இது நான் வந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா?
கண்டிப்பா இருக்கும். we have dreams, பட் அந்த ட்ரீம்ஸை வந்து ரியாலிட்டியா ஆக்கணும் அப்படின்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இல்ல ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அது ஆக்ஷன்ல நம்ம ரியாலிட்டிய பண்ண முடியாது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த கோர்ஸோ நம்ம ஆசைப்படுறது அது செயல்ல மாத்த முடியுமா? அதுக்கு நான் என்ன வந்து இன்னும் அடுத்த லெவல்ல கொண்டு போகணும், பண்ண முடியுமா என்னால அப்படின்னு நம்மளோட ரியாலிட்டிய நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட நீங்க எதுல பெஸ்டா இருக்கீங்க, உங்களோட ஸ்கில் எதுல பெஸ்டா இருக்கு. நீங்க நிறைய அது வந்து ஒரு ஒன் டே ப்ராசஸ் இல்ல, நீங்க நிறைய யோசிக்கணும். நீங்க வந்து உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ரியலைஸ் பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும், ரைட்? சோ இத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஸ்ட்ரெங்த், வீக்னஸ். அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். இப்ப நான் இதை எடுத்தா எனக்கு அடுத்த வாய்ப்பு என்ன இருக்கும்? நான் இதை பண்ணணும்னு நினைச்சிட்டேன், இதை நான் கோர்ஸ் எடுத்துட்டேன், இதை நான் படிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு வாய்ப்பு. ஏன்னா நம்ம எதுக்கு படிக்கிறோம்? இப்போ உமன் இன் இன்ஜினியரிங் இஸ் த டாபிக். ஆனா நீங்க பாத்தீங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அரவுண்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எது எடுத்தாலும் கடைசியா வந்து போய் ஜாப்ல விழுறது வந்து இந்த ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனில தான். Why do people from core engineering go and fall only in IT stream? Then what is the point of taking EEE or ECE or mechanical or civil, right? Okay, இந்த பிரான்ச் எனக்கு கிடைக்கல, அதனால நான் எடுத்துட்டேன். So are you compromising yourself? அது நீங்க யோசிக்கணும். நீங்க அவ்வளவு தெளிவா இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுக்கு மாறுறீங்க? உங்களோட லைஃபோட குறிக்கோளை எதுக்கு மாத்துறீங்க? ஏன் நிறைய விஷயங்கள் ஓகே, இதுல போனா எனக்கு 5 lakhs salary கொடுக்குறாங்க, இதுல போனா எனக்கு 10,000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் கிடைக்கிறாங்க. That is a wrong decision. If you have taken up a step, that's fine. அதுல மெதுவா அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போக முடியும்? இப்ப நீங்க கோர் இன்ஜினியரிங்ல உங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா there are lot of opportunities. ஒருத்தர் வந்து 2 வருஷத்துல வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். பட் நீங்க கோர்லயே வந்து இருந்துட்டு யோர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணீங்கன்னா யூ கேன் லீட் இன் தட். எங்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட்ல, அதுல ஒரு ரிசர்ச் பண்ணணும், அதுல ஒரு ஸ்வாட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயத்துல நீங்க ஸ்வாட் பண்ணணும். ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்ல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹியூமரஸா சொல்லணும்னா. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல 2 விஷயம். ஒன் இஸ் லைஃப் பார்ட்னர், ஒன் இஸ் யுவர் கெரியர். If both are not good, it is very difficult to survive. If at least one is good, definitely you can stay strong. And especially since I'm addressing the girls, I'm telling you one thing, be independent, right? உங்களுக்கு லைஃப்ல என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வரும் உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. You cannot predict. And for the only reason that நான் வந்து ஒரு பொண்ணு, நான் எல்லாமே வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா you have to try and expose it. You have to speak out. And I think parents are also in the call. Parents should be the biggest coach as support. உங்களால பண்ண முடியாத விஷயங்கள் நீங்க வந்து என் குழந்தை அது படிக்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, ரைட்? அவங்களுக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்கு, அதை சப்போர்ட் பண்றதுக்கு. ஐ வில் டெல் யூ மை ஓன் எக்ஸாம்பிள். ஆஃப்டர் 10th, okay, I did my biology group. Okay, my parents at that point of time wanted me to do biology because I wanted to become a doctor, right? Into a medical profession. But I was not okay with it. I was more of a people oriented person. எனக்கு இந்த பேச்சு திறமை, இது வந்து பீப்புள் ஓரியன்டான ஸ்கில்ஸ் வந்து எனக்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு அப்போலேருந்து ஒரு ஃபீல். ஆஃப்டர் 12th, okay, I clearly told my parents I will take up something which is not relating to engineering or medical. And they were fine. They said, okay, fine. But they were not, I mean, initially said, yeah, நீங்க மெடிக்கல் பண்ணலாமே அப்படின்னு. But I convinced them, I made them to understand that இதுதான் என்னோட திறமை, இதுதான் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா இது நான் பண்ண. And that's how I excelled. BBA, I did my BBA. So a biology student taking up BBA, I mean, it's nothing wrong. It is where your interest, right? உங்களோட திறமை எதுல இருக்கு, right? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். And parents kindly support them in fulfilling their dreams. That is more important.
ஏன்னா இந்த பிரிஸ்டீஜுக்காக, இந்த ஸ்டேட்டஸ்க்காக என்னோட பக்கத்து வீட்டுல வந்து இருக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, என்னோட ரிலேஷன்ல இன்னும் ஒன்னு பேச்சு வரும், என் பொண்ணுக்கு வந்து ஒரு சரியான மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து ஒரு பொண்ணு வந்து படிக்க கூடாது, அவ சொந்தமா அவ கால்ல நிக்கணும். ரைட்? தட் இஸ் வாட் ஷி ஹாஸ் டு கிவ் தட் ஆன்சர் டு தி சொசைட்டி. அண்ட் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஃபார் த ஸ்டேட்டஸ் கியூவோ ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கலோ பிரிஸ்டீஜ் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் ஏன் இவ்வளவு வந்து ஒரு இமோஷனா சொல்றேன் அப்படின்னா, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன். ஒரு மாக் இன்டர்வியூ 4 வருஷம் ஓகே இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஹவ் டேக்கன் திஸ் மாக் இன்டர்வியூ ஃபார் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு கேபின்ல 1-on-1 பேசுறச்ச everything comes out. What is the point after 4 years? Okay, what is the point of expressing to a person, an interviewer, after 4 years? Girls clearly say, ma'am, எனக்கு டிசைனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்டீரியர் டிசைனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எங்க பேரண்ட்ஸுக்காக நான் வந்து இது எடுத்திருக்கேன். இப்ப 4 years ஆயிடுச்சு, ஆனா நான் என் பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் த ரீசன் ஐம் சேயிங், பேரண்ட்ஸ் தயவு செய்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன வரும், அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஓகே, அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ அதுல இந்த ஸ்வாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் ஈவன் பேரண்ட்ஸ் கேன் டூ அ ஸ்வாட் ஃபார் யோர் சில்ட்ரன் அண்ட் கேர்ள்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஏன்னா நீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா SWOT ஒரு விஷயத்துல இன்டர்லிங்க்டா இருக்கு. உங்களோட திறமைய நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணி அதுலயே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது பல்பா பாக்குறீங்களே ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். நீங்க மாற வைக்கலாம், முயற்சி பண்ணணும். ஆனா உங்களுக்கு பிடிக்காத விஷயம், உங்களுக்கு வராத விஷயத்த நீ வர வெய் பண்ணு சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த W வந்து ஒரு ஆட்டம் பாமா, ஒரு த்ரெட்டா நீங்களே உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் a fact. சோ நீங்க வந்து ஒரு ஸ்வாட் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன, நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க, அது ஆகிறதுக்கு என்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கா. ஏன்னா ஒருத்தர்கிட்ட each and every child okay has some skill set. It cannot be the same. If everybody has medical skills, if everybody has art skills, then there will be only artists in the world and there will be only medical profession, right? Similarly, if there are only engineers, so everybody cannot have the same thing. Everybody has some or the other unique talent. அது என்னது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க எந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ணுங்க, மத்தவங்கள்ட்ட இருந்து ஆப்ஷன்ஸ் வாங்குங்க. அது எப்படி வாங்கணும்? உங்க பேரண்ட்ஸ்ட கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கேளுங்க, உங்க க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ்ட கேளுங்க. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் என்னோட திறமை எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேளுங்க. சஜஷன்ஸ் மட்டும் வாங்க. ஆனா டெசிஷன் இதுதான் நீ செய் அப்படின்னு சொன்னா பிளைண்டா எடுக்காதீங்க. ஓகே, இவங்க சொல்லிட்டாங்க நான் செய்யறேன் அப்படின்னு. ஃபைனல் டெசிஷன் நீங்க தான் எடுக்கணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நான் ஏன் சொல்றேன்னா, லைஃப்ல நீங்க எடுக்கிற டெசிஷன் சக்சஸா இருந்தா சூப்பர், உங்களுக்கு அந்த ஒரு ப்ரௌட்னஸ் இருக்கும், யூ வில் ஃபீல் ஹாப்பி, யூ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அதே சமயம் ஃபெயிலியரா இருந்தாலும் உங்களால அந்த ஒரு மனநிலை இருக்கு, ஓகே நான் எடுத்த டெசிஷன் என்னால அதை டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ரைட்? ஆனா மத்தவங்க சொன்னதுனால நான் இது செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கார்னர் ஆஃப் யுவர் ஹார்ட், இஃப் யூ ஃபீல் தட், it is very difficult. It is very difficult to come out of that stage, right? So final decision has to be taken by you, right? That is more important, right? So SWOT, please do for yourself, right? And parents, please support for your students, I mean your children in doing the SWOT. So இப்ப இந்த SWOTல நீங்க கேட்டீங்கன்னா என்னெல்லாம் செய்யலாம்? இந்த 4 கட்டத்துல வந்து நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, எந்த மாதிரியான த்ரெட் இருக்கு, எல்லா விஷயத்திலயும் இட் ஹேஸ் போத் சைட்ஸ் ஆஃப் அ காயின், ரைட்? யூ ஹேவ் பிளஸ் அஸ் வெல் அஸ் மைனஸ். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற வாய்ப்பை ஸ்ட்ரெங்தன் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக முடியும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி செலெக்ஷன்ல. இப்ப பாத்தீங்கன்னா உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, வாட் ஆர் யூ ரியலி குட் அட்? நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஒரு கான்பிடென்ட்டா இருக்கீங்க, என்னால இது செய்ய முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கேண்டிடேட் ECE ஒரு பொண்ணு ஃப்ரெஷரா, she came for the interview.
when we asked her, why did you take up the EC course of study, she gave a very confident answer. You know, not many students give that confident answer. She said, எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து வந்து எப்படி இந்த ரிமோட் வந்து ஐ மீன் ஜஸ்ட் பிரஸ் ஆஃப் அ பட்டன் ஹவு இட் ஒர்க்ஸ், எப்படி டிவி சேனல் மாத்திக்கிட்டே நம்ம மாத்திக்கிட்டே, சோ அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி, ஒரு தாட்ஸ் வந்து அவளோட மைண்ட்ல வந்துகிட்டே இருக்குமா. சோ அவ வந்து டிவி ரிமோட்டை வந்து நிறைய உடைச்சிருக்காளாம். அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே நீ என்னவோ பண்ற, she'll say I want to analyze it. And she has been doing it right from 9th standard, 10th standard, and she was very, and you know, that curiosity was built in her. அது எப்படி, how does it work? Just with the press of a button, how does these machines work, right? So that made her, and that curiosity made her, and that skill of, you know, understanding things, how it works, made her to take up the EC. Okay, she had her own story. Okay, அவ எதனால அந்த கோர்ஸ் எடுத்தா, and she is doing wonders. இப்ப பாத்தீங்கன்னா கோனேல அந்த டீம்ல ரிலையபிலிட்டி டீம் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, டெஸ்டிங் டீம்ல இருக்கா. ஓகே, ஒரு எலிவேட்டர் வந்து ஃபைனல் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா டெஸ்டிங் பண்ண வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஓகே, ஷீ டஸ் தி டெஸ்டிங். ஒரு ஜீரோ டிஃபெக்ட்டுக்கு வராம நம்ம வந்து அதை என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். Okay, so that team, she is in the R&D unit, research and development. So that skill set of hers, okay, that skill set is continuing. இதுவே வந்து அவளுக்கு பிடிக்காதது ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தா, okay, I mean, she would have completed a degree, but would she be so passionate? No, right? So what are your interests? What are you good at? Okay, நான் இந்த கோர்ஸ் எடுத்தா எனக்கு என்னோட இருக்கிற அந்த திறமைகள் வந்து என்னை வந்து சக்சஸா ஒரு ஒரு இண்டிவிஜுவலா கொண்டு வருமா, ரைட்? அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரைட் இட் இன் ஸ்ட்ரிங்ஸ், ரைட்? வாட் டு யூ டூ பெட்டர் தென் எனிவன் எல்ஸ்? நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல நீங்க செஞ்சீங்கன்னா ஃபைனலா நீங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு வரச்ச நீங்க வந்து ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஃபேஸ் தட் ப்ரெஷர். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் தட் ப்ரெஷர். அந்த ஃபைனல் டே ஆஃப் த இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா என்ன பேசணும், வாட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சி, உங்களை பத்தி நீங்க சொல்லணும், அதுதான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஜாப் இன்டர்வியூல கேக்குறாங்க. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் நீங்க உங்களை பத்தி சொல்லலாம். என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்க இந்த 4 வருஷத்துல, என்னெல்லாம் லேர்ன் பண்ணிருக்கீங்க. பட் அந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியாத ஒரு காரணத்துக்கு, இஃப் யூ ஆர் லூசிங் அ ஜாப் இன்டர்வியூ, தட் மீன்ஸ் you have not analyzed yourself, you have not analyzed your skill set, you have not analyzed your competencies, what you're good at, right? So do not make that mistake. You are now freshly starting your life, okay, a career. So take the right decision, right? So what do you do better than anyone else? What do others see you as your strength? மத்தவங்க okay இந்த பொண்ணு செம்மையா இத பண்றா, okay, she does an awesome work in designing, okay, ஒரு buildings எல்லாம் செம்மையா draw பண்றா, I mean designing-ல, so you can become a civil designer, okay, ஒரு construction இதுல வந்து designer ஆகலாம், right? It doesn't mean that mechanical இருந்தா you should only, you know, take big you know things in a factory. ஒரு மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி, சிவிலா இருந்தாலும் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப்ல இருக்கு, ஏரியாஸ்ல இருக்கு, right? And R&D-ல you have lot of opportunities wherein you can come up with ideas, right? It doesn't mean that you have to slog only in factories. Okay, operator level-ல தான் நான் மெக்கானிக்கல் பண்ணா இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. Come out of it. You have lot of opportunities. As Mr. Kannan highlighted, automation வந்ததுக்கு அப்புறம் there are lot of things where you can contribute, right? So automation is you know the talk of the hour, right? So everywhere automation. So automation, ஒரு நான் இன்ஜினியரிங்ல automation engineer ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், right? So அந்த மாதிரி டிஃபரெண்டா திங்க் பண்ணுங்க. Don't have that traditional mindset up that if I get into engineering as a girl I cannot survive. No, that is a myth. That is a wrong thing which is running in your mind, right? So come out of it. Come out of it. அதுக்கு தான் நான் சொல்றேன், you have to do a lot of research, understand, talk to people, right? And then take a decision. So weaknessல எனக்கு வந்து என்ன இருக்கு திறமைகள், அதுல இருந்து நான் எதை வந்து what am I lacking,
நான் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து நான் இது எடுத்தா என்னால வந்து அடுத்த லெவலுக்கு சாதிக்க முடியுமா? கேன் ஐ கன்வெர்ட் இட் ஆஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி? கேன் ஐ கன்வெர்ட் இட் இன்டு மணி? மணினா என்ன? நான் இதுல இருந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு நான் உருவாக்க முடியுமா, இல்ல நான் ஒரு வேலைக்கு போய் அமர முடியுமா? சோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் நீங்க உங்ககிட்ட கேட்கணும். Right? If you are, for example, if you say that you are very good in understanding the electrical components, right? And if I ask you to get into CSE, definitely you cannot convert your strength because your strength is not used it properly, right? So there is a mismatch of your skill set which you are good at and what course you are undergoing. So in the starting, in the root லயே வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்க டெசிஷன் எடுத்தா மட்டும்தான் you can have a successful career of your choice which will give you satisfaction. இல்லைன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். லேட்டர் ஆன் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே, நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல எடுத்தாலும் சொல்ற மாதிரி ஒரே இடத்துல நான் சாஃப்ட்வேர்ல தான் போய் யூ வில் ரீச் இட். ஸோ டோன்ட் மேக் இட் ஹேப்பன், ரைட்? ஸோ வாட் ஆர் யுவர் வீக்னஸ்? என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? there are few questions which is shown in the slide. Go through, do a self reflection. Maybe you can take a screenshot or a snap, whatever is the questions. நீங்க உட்காந்து உங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி டைம் எடுத்து பாருங்க. ஸ்வாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இவ்வளவு டைம் எடுத்து சொல்றேன், ரைட்? அண்ட் த்ரெட்ஸ், வாட் டு யூ see as threat to complete this course? இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வரலாம், ஒரு சேலஞ்சஸ் வரலாம், அதெல்லாம் என்னால வந்து தாண்டி வர முடியுமா, ரைட்? ஏன்னா எடுத்தோ கவுத்தோ அப்படின்னு பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் அ வெரி ப்ராப்பர் டெசிஷன். தட் டூ when you are designing your life, when you are designing a career. Again I tell you, right, personal and professional, at least one you have to stay strong, right? So you are just starting your life. If both is not okay, then it is very very tough. It is very tough to survive, right? So as girls, the first thing is you have to be independent irrespective of whatever situation you are. You may say that I am from a well family, எனக்கெல்லாம் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வேலை பார்த்து காசு சம்பாதிக்கணும் அந்த குறிக்கோள் மட்டும் இருக்க கூடாது. யூ ஷுட், ஹவு கேன் யூ கான்ட்ரிபியூட்? நம்ம படிச்சது வந்து எப்படி நான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஹவு கேன் ஐ கன்வெர்ட் இட்? ஓகே, then what is the use of the education which you receive, right? You have to do something, you have to give back to the society. Okay, you have to feel satisfied. Self satisfaction is very very important, right? Okay, I feel proud that I have succeeded. So that is what is your purpose? So அது எல்லாமே நீங்க வந்து அது உணர்ந்து நீங்க வந்து you have to take it along, right? So do this this is very very important, right? Now this is a kind request for the parents. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அப்ரோச். நீங்க வந்து as I told you, parents support the students to be as a coach, பயிற்சியாளர். ஓகே, ஒரு கோச்சா நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி அந்த தேடல், அந்த குழந்தை தேடுறது அப்படின்னா அந்த தேடல்ல வந்து நீ இத பண்ணு அப்படின்னு ஒரு ஹார்ஷா நீ இப்படிதான் பண்ணணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயவு செய்து ரிக்வெஸ்ட் பண்ற, அப்படி பண்ணாதீங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை விட்டுட்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், parents play a vital role. They are the biggest influencer. I know, being a mother of a 5-year-old son, அவனுக்கு இப்போல இருந்தே அவன் டிராயிங் பண்றான், நிறைய டிராயிங் பண்றான். எனக்கு as a mother I also sometimes get scared. Okay, இவன் டிராயிங்லயே இருக்கானே அப்படின்னு. So he's saying I like it, I'm doing it. So sometimes he doesn't focus on any, but I need to consciously come out from my external factor that okay, this guy, this child is very good in drawing. So இந்த டிராயிங்ல என்ன மாதிரியான இது, ஒரு மேக்ஸ்ல ஒரு டயக்ராம் எப்படி வரையலாம் அந்த டிராயிங் ஸ்கில்லை வச்சுக்கிட்டு. ஓகே, சோ அதே மாதிரி ஒரு சிவில்ல வந்து டிசைனிங்க்கு யூ நீட் குட் டிராயிங் ஸ்கில்ஸ். சோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் அந்த குழந்தைக்குள்ள இஃப் யூ கீப் ஆன் சீடிங் இட், யூ கேன் ஹாவ் அ கனெக்ஷன் of that child's skill set and what are the opportunities in the market, right? So adhe mari as a parent right now, for your +2 students who have completed now, neenga ஒரு கோச்சா இருக்கணும். கோச் இப்போ 12th க்கு அப்புறம் உன்னோட லைஃபை நீ எப்படி எடுத்துட்டு போக போற, கெரியர், what do you really want?
ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பேச மாட்டேங்கிறோம். ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து we are not good listeners as parents. We just keep dumping. இத நீ செய், இது இப்படி பண்ணு. பட் ஆனா லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தை என்ன சொல்ல வருது, காது கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து கேட்கணும். நம்ம இப்ப வந்து இந்த மொபைல் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் we don't even talk to our kids, right? It's very very tough. We say we don't have time, we are fully involved. Consciously we have to take out time. If we leave out, and it may lead to very big, disasters. So I think parents, take out time, talk to your children, understand, காது கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க, right? Straightforward. Don't say that this is not the case, you have to do this. Let them talk. எவ்வளவு பேசணும் சொல்றாங்களோ பேச சொல்லுங்க. என்ன அவங்களோட என்ன ஒரு ஆசைகள் இருக்கு பேசுங்க. வாட் டு யூ ரியலி வாண்ட்? ஒரு பார்ட்னரா, ஒரு பார்ட்னர்ஷிப்பா புஷ் பண்ணாம புல் தெம். இப்ப நீங்களே ஒரு விஷயங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, first make them to speak and then try to share your thoughts and also try to see that okay, நான் பேரண்டா இருந்தா நான் கரெக்டா தான் பேசுவேன் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நம்மளும் தவறுகள் செய்யலாம், அந்த குழந்தை கரெக்டா சொல்லலாம் இல்லையா? சோ ஒரு பேரண்டா நம்ம வந்து ஒரு புஷிங், ஒரு டாமினண்டா இல்லாம we should act as a partner. What is a child trying to say? What is his wishes? What is her wish? What is she trying to say? What is her strength? நீங்க சின்ன குழந்தையில இருந்து பார்த்திருப்பீங்க, அந்த குழந்தை எதுல ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு என்ன பிடிக்கும், ஓகே, அதுக்கு என்ன என்ன விஷயம் செஞ்சா அது நல்லா செய்யுது. சோ அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. That is where you can act as a coach, internal coach. இதுக்கு நீங்க வெளியில வந்து கெரியர் எக்ஸ்பர்ட் வந்து போறதெல்லாம் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெரியர் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கொடுக்கலாம் உங்க குழந்தைக்கு. ஏன்னா நீங்க தான் ஒரு 16 இயர்ஸா உங்க குழந்தைய பாக்குறீங்கன்னா யாராலையும் உங்களோட ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியாது இல்லையா? சோ நீங்க ஒரு கோச்சா இருங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டாக் டு தெம். ரியாலிட்டி என்ன அது சொல்றதா, ரியாலிட்டி எடுத்து சொல்லுங்க. இஃப் ஷி இஸ் ட்ரைங் டு சே இதுதான் நான் செய்யணும், பட் இஃப் யூ ஃபீல் திஸ் வில் நாட் கெட் கன்வெர்டட் இன்டு அ ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியா மெதுவா எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு நீ சொல்ற, பட் இது வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது, இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்ல. சோ அதுக்கு நீங்களும் சில ரிசர்ச் பண்ணணும், நீங்களும் ஹோம்வொர்க் பண்ணணும், ரைட்? So as a coach you should also do an homework. So where are you now? How can you convert your dreams into reality? You give them such advice and options கொடுங்க. Once again I'm saying, நான் parent அப்படின்னு நீ இததான் செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருக்க கூடாது. ஆப்ஷன்ஸ் தான். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் a right to take their decision. எந்த ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கணும். மத்தவங்க சொன்னதுனால நான் இதை எடுத்தேன்னு அந்த ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் வந்தா கூட அந்த ஒரு இண்டிவிஜுவலால தாங்க முடியாது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹவ் டேக்கன் த ராங் டெசிஷன் ஆஃப் மை லைஃப், ஐ வில் அக்செப்ட், ஓகே இது என்னோட ஒரு தப்பான ஒரு டெசிஷன், இதுல இருந்து மீண்டு நான் எப்படி வரணும், இதை நான் எப்படி வந்து பண்ணணும்னு அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கும். பட் இது நான் மத்தவங்க சொன்னதுனால எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா the life will become a mess, right? So give them the options. What could you do? Brainstorm பண்ணுங்க. brainstorming னா என்ன? உட்கார்ந்து ஒரு ஃபேமிலியா, parents, grandparents, if you have been brought up in a family wherein grandparents have seen them, அவங்க என்ன எந்த விதத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அந்த குழந்தைய பார்த்திருக்காங்க, அவங்க எந்த இடத்துல அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க நிறைய, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்டையும் சரி, நிறைய பேர்ட்ட அப்பா அம்மாட்ட கூட ஷேர் பண்ண இல்லாத விஷயங்கள் if these children have shared with their grandparents, ask them to share. Okay, நீ அன்னைக்கு சொல்லிருக்க, இது உனக்கு பிடிச்சிருக்கு, இது நீ செய்யணும்னு நினைச்ச, இது ஏன் நீ ட்ரை பண்ணி பாரு, நீ பாரு இது இந்த கோர்ஸ் மாதிரி இருக்கா. சோ brainstorming is more important. brainstormingனா என்ன? ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு brainstorming பண்ணுங்க. ஓகே, அந்த குழந்தை என்ன, சோ அதெல்லாம் கொடுத்தா நேச்சுரலி the decision would be a healthy decision, right? அப்புறம் will, what can you do, இதெல்லாம் எடுத்தா ரியாலிட்டியா மாத்துறதுக்கு உங்களால முடியுமா அந்த क्वेश्चन கேளுங்க. உன்னால முடியுமாப்பா? ஓகே, can you do it? will you be able to do it? உனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் அப்பா அம்மாட்ட இருந்து வேணும்? உன்னால இது பண்ண முடியுமா? நீ எடுத்த டெசிஷனுக்கு ஐ எம் ஓகே, நீ ஓகேவா, உன்னால பண்ண. சோ அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் டயலாக் இருக்கும்.
So this is what is called as a growth strategy, right? The child grows and upcomes in their own career, wherein it is of their choice, at the same time of their skill set, avangaloda therme, and of their interest also, right? So this is very very important. And next thing, நீங்க உங்களோட ரிசர்ச் பண்ண பிறகு வாட் இஸ் நெக்ஸ்ட், எந்த காலேஜ் எடுக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காலேஜ், என்ன மாதிரியான கோர்ஸ் நீங்க டிசைன் பண்ண, யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ், ரைட்? இஃப் யூ ஃபீல் தட் யூ வாண்ட் டு கெட் இட் தி பெஸ்ட், நான் இந்த கோர்ஸ் இல்ல இது எடுக்கிறேன் அப்படின்னு கோர்ஸுக்காக இல்லாம அந்த காலேஜ்ல அந்த வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்ப வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் இல்லாம பியாண்ட் கிளாஸ் ரூம், இப்ப பாத்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஃப்ரம் ஈஸ்வர் காலேஜ் ஒன்லி. பியாண்ட் கிளாஸ் ரூம், நான் இதை பாக்குறச்சு ஐ ஃபெல்ட் ரியலி குட். பியாண்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததாங்க. நீங்க எவ்வளவு பேர் போய் வெப்சைட்டை பார்த்திருக்கீங்க தெரியல. நீங்க எந்த ரிசர்ச் பண்ணாலும் இன்டெப்த் பண்ணணும். You have to go inside the course which if you are trying to select. Similarly, you have to get into the college when you are doing to a research. So in the beyond classroom pathina value added courses, okay, center of international relations irukku, communication skill, entrepreneurship, center of higher education. So ஒரு குழந்தை வந்து பி படிச்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா அதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல வந்து இருக்கும். சோ what are the facilities which they are providing? It is not just seeing the buildings physical இவ்ளோ. எனக்கு நான் அந்த ஃபெசிலிட்டியில எனக்கு என்ன யூஸ்? பில்டிங் பெருசா இருந்துட்டு நீங்க அங்க இருக்க போறது இல்ல 4 வருஷம் கழிச்சு. இல்ல இவ்வளவு பெரிய ஏக்கர் இருக்குன்னா அந்த ஏக்கர்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லேப் ஃபெசிலிட்டிஸ், உங்களால அங்கேருந்து என்ன கத்துக்க முடியும்? இந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணணும், ரைட்? ஸோ பியாண்ட் கிளாஸ் ரூம் அண்ட் வித்தின் யோர் கோர்ஸ் ஸ்டடி என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் காலேஜ் கொடுக்குறாங்க, select that right college and don't compromise on it. That is more important. Rankings பாருங்க, அந்த காலேஜுக்கு ஓகே என்ன ரேங்கிங் கொடுத்திருக்காங்க, ஓகே by different educational control institutions rankings இருக்கும், ranking பாருங்க. so இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணணும். you have to do an individual. don't just take your career decision and throw it and give it to somebody else. இந்த பாத்துக்கோப்பா, நீயே பார்த்து சொல்லு நான் என்ன டிசைட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க உங்க கையில உங்களோட டெசிஷன் எடுக்கணும், ரைட்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் ஆர் யூ ரெடி? இந்த 3 விஷயங்கள் ப்ரிப்பேர்டா இருக்கணும். உங்களோட கெரியர் கோர்ஸ் செலெக்ஷன்ல you have to prepare yourself by doing an in-depth discovery of yourself and about your college, which course you are taking. agile இருக்கணும். agile இல்ல adaptable. எந்த சூழ்நிலையிலும் I will be flexible, adaptable. இப்ப நான் எடுத்துட்டேன் இந்த கோர்ஸ் என்னோட இன்ட்ரெஸ்ட்னா அதுல எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் என்னால அதை சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். you have to be flexible. ரெசிலியன்ட்னா என்ன, அது பேர் என்ன, வாட்டர் பேர்ஸ் சொல்லுவாங்க, வாட்டர் பேர் டார்னி கிரேட்ஸ். அது என்ன மாதிரியான ஸ்பீஷீஸ் தெரியுமா? ரொம்ப ரெசிலியன்ட். அதுவும் இந்த மாதிரியான கஷ்டமான ஒரு நேரத்துல நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணணும். என்னால முடியும், நான் எங்க இருந்தாலும் சர்வைவ் பண்ணும். இந்த ஸ்பீஷீஸ் பாத்தீங்கன்னா வாட்டர்லயும் இருக்கும், ஃபாரஸ்ட்லயும் இருக்கும், ஸ்பேஸ்லயும் இருக்கும், எனி சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் I will be able to stay strong. I will be able to survive in my career in which course I have taken. I will lead. அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டு நீங்க அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சர்வைவ் பண்ண முடியும், ரைட்? irrespective of whatever situation comes, you will improve yourself and you will survive, right? இது வந்து coming to the women in engineering. so இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க மேடம் இப்ப வந்து women in engineering எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. for example, if you see mechanical or civil or okay, this is a job posting for the mechanical girls, females. இப்ப ஜெண்டர் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் எல்லா கம்பெனிஸ்லயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ மென் டாமினன்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட் அப்படின்னு வந்து சொல்ற ஒரு எண்ணத்தை உடைச்சு லீடர்ஸ் குளோபல் கார்பரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கணும், பட் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோனேலே இப்ப ரீசென்ட் போஸ்ட் லிங்க்டின் நௌக்கரியில பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க தெரியல, இது கிளியரா போட்டிருக்கு, we are looking for female candidates, okay, for the following. இது என்ன, எலக்ட்ரிக்கல் டிசைன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல, ஆட்டோகேட், பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல,
right? So in the core engineering la R&D ki not only Kone, there are many companies which are looking out for female candidates, but female quality candidates kadaiக்க மாட்டேங்கறாங்க. First of all, count கம்மியா இருக்கு. Okay, and they are not, if even count இருந்தாலும் அவங்க வந்து அந்த திறமைய வளர்த்துக்க மாட்டேங்கறாங்க. Okay, ஏதோ கோர்ஸ் எடுத்தோ படிச்சோம். But if you are the right candidate, female candidates have lot of opportunities now. ஏன்னா அந்த gender diversity aspect வந்து இப்போ நிறைய இடத்துல focus பண்ணிட்டு இருக்காங்க, especially in the engineering field. And engineering is not just sitting with operating machines. As I told you, automation have taken up. Okay, and there are lot of opportunities wherein you can contribute in terms of designing. Okay, and இங்க பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்லயே என்ன போட்டிருக்காங்க, ஏன் இந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிக்கும் போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து குவாலிட்டி, ரூட் காஸ் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கேரக்டரிஸ்டிக். ஒரு குழந்தை வந்து இந்த விஷயம், இந்த பிரச்சனை ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு அந்த ஆழத்துல போய் ஒரு ரூட் காஸ் பண்ணி அனாலிசிஸ், அத ஒரு தேடல், அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா she can be a very good analyst, right? So there are lot of opportunities, especially in engineering field. இப்போ ஒரு டிஃபெக்ட் நடக்கிறது அப்படின்னா there is a separate team, okay, which can get into the product and understand இது எதனால இந்த பிரச்சனை நடந்தது. இதுக்கு வந்து நீங்க ஃபீல்டுல போறது, நீங்க ஒரு லேப்ல உட்காந்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரூட் காஸ் அனாலிசிஸ். நான் இப்போ ஒரு பொண்ணோட எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, டெஸ்டிங் டீம்ல இது எதனால நடந்தது இந்த டிஃபெக்ட். சோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் நிறைய இருக்கு. செகண்ட் திங், டிசைனிங். உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங், ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்லயே வந்து டிசைனிங்க்குன்னு ஒரு டீம் இருக்கு. என்ன மாதிரி டிசைன், உள்ளுக்குள்ள லிஃப்ட்டுக்குள்ள வந்து எப்படியெல்லாம் வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணணும், என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா, if you can get into the engineering field and do a sort of that course which will help you to take up in an engineering. So industrial engineering அப்படின்னா ஒரு இது இருக்கு கோர்ஸ். சோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. So it is where you have to do a research and understand என்னோட கேரக்டரிஸ்டிக், என்னோட ஸ்கில் செட்டை நான் எப்படி அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். Don't have that myth that engineering is just lifting heavy objects and keeping it. ஒரு பொண்ணு வந்து ஒரு காலேஜ்ல நான் போய் அட்ரஸ் பண்ணியிருந்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுல வந்து கிட்டத்தட்ட 2 செக்ஷன்ஸ் இருந்தாங்க. ஓகே, தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ். There was only one mechanical student. It was really hats off to that girl because she said எனக்கு சின்ன வயசுல இருந்து பைக்ஸ்னா ரொம்ப கிரேஸ். ஆனா ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலினா என்ன சொல்லுவாங்க, என்ன நீ ஒரு பொண்ணா பிறந்திருக்க, உனக்கு என்ன பைக் அவசியம், அப்படிதான் பேசுவாங்க. கரெக்டா? நீ பைக் பைக். பட் their parents, in spite of whatever challenges came from their related, ஏன்னா சொசைட்டி வந்து ஒண்ணுமே பண்ணாது. நல்லா பண்ணானா சூப்பர் அப்படின்னு சொல்லும். நீ ஒண்ணுமே பண்ணலன்னா ஓ அவ சின்ன வயசுல இருந்தே இது ஏதோ சொல்லி கடைசியில ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணிருக்கான். சோ நல்லா பண்ணா கை தட்டுவாங்க, நல்லா பண்ணலன்னு. சோ இப்படி பேசுறவங்க அப்படியும் நெக்ஸ்ட் டைம் பேசுவாங்க. சோ டோன்ட் பாதர் அபவுட் சொசைட்டி. You have to be confident about yourself. You know, with this girl, the parents supported her dream. Her father supported her to take up mechanical engineer, and now she's so confident that she will design, become a very good designer, especially in the mechanical field. She's currently in the second year. Okay, she does all the work pertaining to the bikes, of how it works. Okay, what sort of new features I can bring in, and she has so much of passion in it. That is more important. பேஷனட்டா இருக்கீங்க அப்படின்னா அதை ஊக்கப்படுத்தி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுங்க, ரைட்? அதை எப்படி நான் இன்ஜினியரிங் ஃபீல்டுல அதுல எப்படி நான் எனக்கு அந்த திறமை இருக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல்னா உட்காந்துக்கிட்டு எல்லாமே நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. as you see here they have asked, okay, tools like AutoCAD, electrical, Vertex, இந்த tools எல்லாம் நீங்க படிச்சுட்டு sitting in the office, okay, you can do lot of jobs, right? And as I told you, gender diversity நிறையவே இப்ப focus பண்ணிட்டு இருக்காங்க engineering companiesல. So female candidates count தான் இப்ப இல்ல, right? Count தான் இல்ல. So and people are also giving very good career opportunities in terms of work life balance. And இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து work from home தான் எல்லா இடத்துலயும். So இது எவ்வளவு நாள் ஓடும்? Yes, there are options wherein it can continue, right?
and even later you have very good options for female which companies. So and the culture of the company is also important. Adu vandu later on neenga culture of the company adala analyze panikittu neenga you can take up a job. But what I'm trying to say is engineering is not restricted only to boys, right? Girls are doing great things, right? So and engineering is not only related to lifting heavy objects. ஓகே, ஒரு நான் மெக்கானிக்கல் அப்படின்னா இதுதான், ஒரு ஃபேக்டரியில தான் நான் இதை பண்ணும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த ஐஓடி, இந்த என்ன சொல்றது, ரொபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட ஸ்கில் செட்டை அடுத்த லெவல், ரொபோட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய இருக்கு. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆர், வாட் யுவர் ஸ்கில் செட், அண்ட் ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் கன்வெர்ட் இட், ரைட்? ஸோ I think my few insights would have given you to take up the right course. So students as well as my dear parents, kindly act as a coach and spend time, understand, listen பண்ணுங்க அவங்க என்ன சொல்ல வராங்க, and do a detailed research of their interest and the course which they are selecting along with the college which you selected, right? So college selection is important. நீங்க இந்த டெசிஷனை தூக்கி இன்னொருத்தங்க கையில தயவு செய்து கொடுக்காதீங்க. ஒரு 100 பேர் 100 விஷயங்கள் சொல்லுவாங்க, அந்த 100 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ஃபைனலா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். நீங்க செலக்ட் பண்ணா மட்டும்தான், and that too please collaboratively work with your child. ஏன்னா அந்த சைல்டுக்கு, அந்த குழந்தைக்கு பிடிச்சா மட்டும்தான் பண்ண முடியும். and தயவு செய்து ஒரு பெண் குழந்தை அப்படின்னா, நான் என்னோட வந்து ஒரு இதுல வந்து இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான், அந்த ஒரு எண்ணத்தை தயவு செய்து கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்காக மட்டும் படிப்பு இல்ல, அதுக்காக மட்டும் இன்ஜினியரிங்கோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இல்ல, அதுக்கும் மீறி ஒரு யூனிக், ஒரு இண்டிபெண்டான, ஒரு பவர்ஃபுல் உமனா வந்து உங்க உங்க ஒரு பெண்ணை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் அப் அண்ட் டெவலப் த டெசிஷன் மேக்கிங், ரைட்? அந்த ஹேண்டில் பண்ணாலே லைஃப்ல எந்த ஒரு சக்சஸ் வந்தா ஓகே குட், ஃபெயிலியர் வந்தா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு 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 மைண்ட் செட்டப், ஒரு இது இருக்கணும் இல்லையா? சோ அது எப்போ இருக்கும், அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான், ரைட்? So all the very best, my dear Rasatis, and I'm sure you will rock and follow your passion and don't please anyone. Whatever you feel is the best and you can do, உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபயர் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதே ஃபயரோட 4 விஷயங்கள், டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்ல, டெக்ஸ்ட் புக் மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. Definitely you can rock in the engineering field as one of the top women leaders, right? All the very best. Thank you so much, madam. It was a very passionate and inspiring speech, talking about from SWOT to being independent to and pursuing their passion. It's been really very exciting. There are questions. I would request Dr. Suresh Kumar to read out the questions along with the participant's name so that you can answer them also. Suresh, you can come on video. Yeah. Madam, before going to the questionnaire session, I thank you, madam, for it was really a power-packed session. From the starting, madam, it was mind-blowing, and every single word just reflected your experience, madam. That's awesome, and really it is a blessed day for each one of us who are witnessing today. That was really a power-packed session, madam. Thank you. Now I would like to have some 8 questions. Yes. First question goes like this. The question is from Shweta Kumari. Okay. It says, what will be the opportunity for mechanical stream in government sector for girls? Okay. See, as I told you, in government sector or private sector, you have lot of options. So if you see mechanical related companies la nariya designing jobs irukku na sonna madri. So I think you need to clearly understand, ஏன்னா நீங்க கவர்மெண்ட் அப்படின்னு எதுக்கு சொல்றீங்க எனக்கு புரியல. மேபி இஃப் யூ ஆர் டாக்கிங் ஃப்ரம் தி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், லைஃப்ல வந்து எதுவுமே வந்து செக்யூர்டா இல்ல, ரைட்? நத்திங் இஸ் பர்மனன்ட். Because the reason why I'm saying this is, even in my previous webinars, அவங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு செக்யூர்டா வந்து ஒரு கெரியர் இருக்கும்,
நான் அதனால கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கிறேன், அது மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலா இருந்தாலும் சரி, அப்படி எதுவுமே இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப ரீசெண்டா வந்து there was one girl, one of my juniors who wrote entrance exam எழுதிக்கிட்டே இருந்தா. கடைசியில different problems happened. She was actually working in a private company. She left that job and she applied to a government sector. இதுவரையில் அந்த எழுதின எக்ஸாம்க்கு வந்து ரிசல்ட்டும் வரல. அண்ட் அவ வந்து இப்ப சொல்ற, மேம் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நான் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு செக்யூர்டு ஜாப் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் செக்டார் இப்போ எனக்கு தெரிஞ்ச அது கூட வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக ஸோ கவர்மெண்ட் செக்டார்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்இஎல் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது இனிமேட்டு, right? That is what you have to be, because economy is in a very different state. So be it government or private, wherever you get opportunities you need to get in. That is more important, right? So don't have that mindset of that government job will give me a secured life. No, nothing is permanent or nothing is secured. You have to face it, right? So yes, mechanical வந்து நிறைய opportunities, automation designer அந்த மாதிரி designing like AutoCADல நீங்க குட்டா இருந்தா designer jobs. Okay, for example, in order to design a car or அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து you will have lot of options, but don't just fall prey to only government jobs just for the sake of having it as a secured அப்படின ஒரு இதுல அந்த ஒரு ட்ரெடிஷனல் மைண்ட் செட்டப்ல இருந்து வெளியில வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட், ரைட்? Thank you, madam. The second question is from Ritika. She has posted the message question thus: what is the scope for girls in production engineering? Production engineering, super. See, production engineering la vandu yes, there are opportunities in factories, okay, wherein you can become the production chief, the the lead supervisor, lead, wherein you will have to control, okay, planning. You can do the like what comes in, what comes out, how much you will have to do. So planning வந்து நீங்க பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னா நீங்க வந்து ஆப்ரேட்டர் இல்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரோல் கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்க கூடாது. டெஃபினெட்லி தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஃபீல்ட் ஆல்சோ ஃபார் கேர்ள்ஸ். பட் த ஒன்லி திங் இஸ் யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் இட். நான் சொன்ன மாதிரி நீங்க ப்ரொடக்ஷன் ஜாப்னா ஒரு மைண்ட் செட்டப் வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. ஃபிளெக்சிபிளா இருக்கணும், அடாப்டபிளா இருக்கணும், right? That is more important. If you are flexible and adaptable, definitely you can do it. Like maintenance related irukum, okay, quality check பண்றதுக்காக quality inspector அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், right? So production லயே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? You need to see what sort of materials you need in terms of getting that production done. So அந்த material check இருக்கும். So next வந்து அந்த material check as per the customer expectations இருக்கான்னு செக் பண்ணணும். அது இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சப் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சப் பார்ட்ஸ்ல வந்து in any one of the field wherein you can get in production, but you will have to have a clear mind setup that don't go with a focus or a narrow minded mind setup that நான் இது எதிர்பார்த்தேன் ஆனா வேற மாதிரி. ப்ரொடக்ஷன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, ரைட் ஃப்ரம் தி மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங் to customer handling to getting it produced and exporting it in terms of logistics. Okay, so நிறைய ஒரு sub parts in the middle in the process இருக்கு. So in any of this definitely you have lot of options. So இப்போ வந்து ஃபேக்டரிஸ்ல வந்து நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அந்த அளவுக்கு வந்து நீங்க போக முடியுமா? ஏன்னா சில ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தூரக்க இருக்கும், ஓகே, அவுட் ஆஃப் சிட்டி, right? Will you be able to do that? Will you be able to go and work in that factory? So அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா you cannot expose yourself, right? So you will have to be bold enough. You will have to take that challenge that if I want to get it, yes, let me go ahead and do it. So அந்த ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒர்க் லொகேஷனுக்காக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் வந்து தவிர்க்கிறாங்க. they are not able to, they are not interested to take up, right? So your passion should lead it. Your passion is in production na, அது எங்க இருந்தாலும் நான் எடுத்து நான் பண்ணுவேன் அந்த ஒரு மைண்ட் செட்டப் இருந்தா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு, இல்லன்னு சொல்லவே மாட்டேன். மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி, ஓகே, லாஜிஸ்டிக்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. Next question is posted by Shantini. It says,
if automation is developing in upcoming years, will girls have major part in it? And if it is so, then how? Okay. See, automation, this is a common question which, irrespective of, whether female or male, automation இருந்ததுன்னா, first of all, jobs இருக்குமா அப்படின்னு ஒரு question இருக்கு. See, நான் என்ன சொல்றேன்னா, jobs வந்து கம்மி ஆகலாம் automation, but skill set வந்து கொஞ்சம் மாறும். இப்போ automation என்ன, like robotics அந்த மாதிரி, you have to work along with the technology, right? It is not technology which is going to replace humans. ஒரு ரோபோ இருந்தாலும் அந்த ரோபோவோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு யார் ஒர்க் பண்ண போறாங்க? கண்டிப்பா ஒரு ஹியூமன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லாங்குவேஜ், ரைட், அண்ட் மேக் இட் டு ஒர்க், ரைட்? தட் இஸ் வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி ஹியூமன், ரைட்? ஸோ automation cannot replace human. It will maybe reduce the number of jobs, yes, but அந்த ரெடக்ஷன்ல வந்து நீங்க ஒரு யூனிக் கேண்டிடேட்டா இருக்கணும். நீங்க வந்து உங்களோட ஸ்கில் செட்டை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஸ்கில் செட் என்ன? நீங்க வந்து அதுதான் சொன்னேன், யூ ஹேவ் டு கோ பியாண்ட் கிளாஸ் ரூம், பியாண்ட் யுவர் டெக்ஸ்ட் புக். ஏன்னா நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் வந்து அப்சலீட் ஆகலாம், ரைட்? நீங்க இப்ப நிறைய பேர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறது அது இருக்கும், இல்லாமையும் இருக்கும், இல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணினா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ நீங்க அந்த 4 வருஷத்துல படிக்கிறச்ச ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிக்கிறச்ச ஆட்டோமேஷன் அப்படின்னா ஆட்டோமேஷன் ரிலேட்டட் என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்கு, ஆட்டோமேஷன் ரிலேட்டட் என்னெல்லாம் ஸ்கில் செட்டை நான் டெவலப் பண்ணணும், என்னெல்லாம் சர்டிபிகேஷன்ஸ் நான் பண்ணணும், என்னெல்லாம் கோர்சஸ் நான் அதுல பண்ணணும், அதெல்லாம் என்னோட கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியில இல்லைன்னா ரீச் அவுட் டு யுவர் காலேஜ், ரீச் அவுட் டு யுவர் ப்ரொஃபசர்ஸ், ரைட்? ஆட்டோமேஷன் டிசைனர் அப்படின்னு இருக்காங்க, specialist. Okay, so what sort of in this automationல சில defects வந்திருக்கு அப்படின்னா நீங்க எப்படி அதை வந்து திருத்த போறீங்க? உங்களோட intervention, how you can do it and how you can rectify it. Okay, so machines mistakes பண்ணலாம். Okay, நீங்க வந்து I mean அந்த கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி how you are going to change the way it works, right? So that is where will contribute your expertise, right? That is what is important. So don't have that myth that automation will replace the job opportunities. It will reduce the job opportunities, but if you can come up with a proper solution which the right skill set, you will be in demand. இப்போ ஒரு டைம்ல ஐஓடின்னு எவ்வளவு லீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஆனா எவ்வளவு பேர்கிட்ட அந்த திறமைகள் இருந்தது, அந்த ஸ்கில் செட் அவங்களோட ரெஸ்யூமேல இருந்தது? இல்ல, ரைட்? இல்ல. இப்ப எங்களோட கம்பெனிலே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து கிரியோ அப்படின்னு ஒரு ஸ்கில் செட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நிறைய பேருக்கு அந்த கிரியோ சர்டிபிகேஷன் இருக்கு, ஆனா அவங்களால டூல் டெஸ்ட் கிளியர் பண்ண முடியல, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்ல, ரைட்? So understanding the concepts is one, and practically working on it is also important. So automation is not going to replace the humans. It will reduce the jobs. With the right skill set, you can get that opportunity, right? Just keep that in mind. And இன்னொரு விஷயம், நீங்க 4 வருஷம் படிக்கிறது வந்து நான் அப்படியே கம்பெனில போய் வேலை பார்க்கறேன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டப்பும் நினைக்காதீங்க. You have to unlearn and you have to relearn. கம்பெனி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க, எதுக்கு கொடுக்கறாங்க? அவங்களோட தேவைகள், அவங்களோட கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்ஸ், அவங்களோட டூல்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நீங்க பண்ண முடியுமா? அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. இந்த 4 years படிக்கிறது பேசிக்ஸ், but you have to certain things unlearn and you have to also relearn it. You should be ready for that also, right? That is called flexibility in approach. Now another question from Kavya madam. She has posted like this: we girls, how to elevate our positive thinking to next level to accomplish our thoughts and aspirations? Okay, so how we need to elevate to the next level? Good question. In fact, every one of us currently are in that state, right? நம்ம வந்து நிறைய ஒரு கவலைகள் இருக்கு. நம்ம இருக்கிற வேலை நம்மளுக்கு நீடிக்குமா, சர்வைவ் ஆகுமா? சில பேருக்கு வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு எனக்கு என் வேலை வந்து எவ்வளவு நாள், சில பேருக்கு எனக்கு பாதி சம்பளம் தான் இந்த மாசம் கிடைச்சிருக்கு, அடுத்த மாசம் கிடைக்குமான்னு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்குள்ள இருக்கு, ரைட்? And this time it's very difficult, right? It's a very difficult time.
So the only way to stay positive is reach out to the people who will spread positivity. Reach out. உங்களுக்கு பேசணும் அப்படின்னா பேசுங்க. Reach out to the people. Talk to people who can give you positive vibes. Who can give you positive vibes. உங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சரா உங்களோட ஸ்கூல்ல யாராவது வந்து உங்களை வந்து பேசியிருக்காங்களா, அந்த டீச்சர்ட்ட கால் பண்ணி பேசுங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் உங்க லைஃப்ல இருப்பாங்க உங்களை கேர் பண்றதுக்கு. அவங்கள்ட்ட ரீச் அவுட் அண்ட் டாக். உங்களுக்கு அப்படின்னு ஒரு டைம் கொடுங்க. டேக் அவுட். தட் வில் ஹெல்ப் யூ டு ஃபீல் பாசிட்டிவ். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய விஷயங்கள் பண்ணாம இருந்திருப்பீங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் வில் கிவ் யூ பாசிட்டிவிட்டி. This all will lead and give you the confidence in yourself, right? That will give you happiness, and that will take you to the next level. Only if you're happy in what you do, and when you see that okay, this is my way, this is my product, this is what I have done it, you'll feel the happy and you'll feel success within you, right? மத்தவங்க சொல்றதுக்காக நீங்க small story of the frog. நான் வந்து I mean என் பையனுக்கு வந்து இது சொல்லி கொடுத்த story. I think lot of things which we learn from our kids also. There were 3 frogs, okay, who were you know, just having a race to climb up a tree, okay, a place. இதுல வந்து இந்த 3 frogல வந்து ஒரு frog வந்து பாத்தீங்கன்னா deaf and dumb. இன்னும் 2 frog வந்து I mean very enthusiastic, very much, you know, waiting to get it done. இது வந்து இந்த இது ரேஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த 3 ஃப்ராக்ஸ்ல மத்த பேர் வந்து சுத்தி இருக்கிற மத்த கிரீச்சர்ஸ் வந்து உன்னால பண்ண முடியாது, உன்னால பண்ண முடியாது, நீ பண்ண மாட்ட, அது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, so what happened, these 2 frogs, they were like oh, என்னால நிஜமாவே பண்ண முடியுமா? They were not confident in them and they were not continuing to do. They were only listening to what others were saying, right? So what happened, those 2 frogs தடுமாறி கீழே விழுந்துருச்சு. That's all, enough, close. But the 3rd frog, it kept on climbing. Why? Naturally it was deaf and dumb. So யார் எது சொன்னாலும் அதுக்கு எதுவுமே கேட்கல. அது மாட்டும் அதோட குறிக்கோள்ல, அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட்ல, அதோட கோல்ல வந்து போய்கிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, என்னால பண்ண முடியும், அடுத்த ஸ்டெப்னு போய்கிட்டே இருந்தது. It was only focused on its action but not focused on what others are saying. So that elevated the frog to go to the next level. So similarly in our life we will have lot of people. நான் என்னோட ஓன் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் BBA முடிச்சதுக்கு அப்புறம், being the only child, many of my relatives said to my parents, ஒரே பொண்ணு எதுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி MBA படிக்க வைக்கிறீங்க, தேவையே இல்ல அப்படின்னு. Okay, why should you ask her to go to job? Why should you have everything, you can, you know, just make her to. But that is not important, right? So but I had the passion, I wanted to study and I continued it. And you know, those people who said all this, அவங்களோட குழந்தைகளுக்கு அவங்க MBA படிக்கிறதுக்கு என்கிட்ட கால் பண்ணி இந்த ஸ்ட்ரீம் எடுக்கலாமா, இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாமா, எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? So மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. Society is there. We cannot change all people, right? We have to sometimes ignore and we have to, நம்மளால முடியும் அப்படின்னா we have to convert it and நெத்தி அடியான ஒரு ரிப்ளை அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன் மூலமா தான் சொல்லணும். இப்போ உங்க பேச்சு, இப்போ எனக்கு சில டைம் வந்து சில பேர் சொல்லுவாங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன, பட் நான் வந்து இப்போ என்ன ஒரு குறிக்கோள் அப்படின்னா, people who are ready to listen to what I'm saying, okay, it's like, you know, a passion and you know, what to say, a challenge, that there will be a situation in my life wherein I will be the, you know, a leading public speaker, a motivational coach, wherein people's life would be inspired. So அந்த மாதிரியான ஒரு கோல் வந்து நான் என்னோட இதுல வந்து வச்சிருக்கேன் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு சில பேர் அந்த இது பண்ண முடியாது அப்படின்னா சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு பேசாதீங்க, உங்களோட செயல்ல செஞ்சு காமிங்க. That will help you to have personal satisfaction and that will elevate to you success, right? Don't engage in small talks with small people, right? நீங்க செய்யறது பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய ஆள்கிட்ட போய் ரீச் ஆகிற வரையில் அதுல ஃபீஸ். Small talks, empty vessels make more noise சொல்லுவாங்க இல்லையா? அதேதான், empty vessels make more noise. If you are filled and if you know
prove it with your actions. That will help you to, achieve in your life, right? Madam, last two questions. The first question is from Aisha. She is posted like this: how did you balance your work and family when you started your career at initial stage? Okay. Okay. I think you made me to reflect my life. Yes. When I started off my career, okay, I had the only notion to start off my career in my area, right? So, நான் 2008 வந்து என்னோட MBA முடிச்சதுக்கு அப்புறம் I took up a fresher job wherein as a university rank holder எங்க காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் பார்க்க வந்தாங்க இல்லையா. ஸோ அதுல அவங்க என்ன வந்து சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஹெச்ஆருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஓகே, ஆனா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு, ஓகே, ஒரே ஒரு வேகன்சி. அண்ட் தேர் வர் ஐ திங்க் ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் இட் த ப்ரொஃபைல்ஸ் யூ ஆர் சென்டிங். ஸோ தேர் வர் அரவுண்ட் வாட் தே டிசைடட் இஸ் அந்த ரேங்க் ஹோல்டர்ஸ்ல ஒரு 50-60 பீப்புளை இனிஷியலா எடுத்து அனுப்பலாம். So there were random interviews going on for 2 to 3 days, and out of 60 to 70, I had the confidence, and that's how I got selected directly into Polaris. So that's when I decided I will not shift back. So அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. இப்போ என்னோட ப்ரொஃபைல வந்து பாத்தீங்கன்னா, I have also been into educational institution as a professor also, right? நீங்க யோசிச்சுக்கலாம், எப்படி ஒரு மேடம் வந்து பொலாரிஸ்ல இருந்துட்டு எப்படி எஜுகேஷன்ல போனாங்க. I got married in 2010, okay, and I moved from Chennai to Trichy. Trichy is a place which does not have corporate that much of opportunities, but I had the guts and I wanted to maintain my career. ஒரு நான் வந்து இங்க 15,000 வாங்கிட்டு இருந்தேன் இல்லையா, but I compromised and I went, but the only goal at that point of time is I had to take an option. நான் என்ன பண்ணலாம், என்னோட கெரியரை நான் நான் ஸ்டாப் கொண்டு வரணும். I cannot have a break in the career, right? Everybody asked me, ஏன் மேடம் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல பொலாரிஸ்ல இருந்து நீங்க எதுக்கு வந்தீங்க? I had my own personal things which I was not able to share. So I then took up a job in an engineering college, and I wanted, the only thing is நல்லதோ கெட்டதோ எனக்கு கெரியர் என்னோட நான் ஸ்டாப் என்னோட ரெஸ்யூமேல நான் இருக்கணும். அதுல நான் எப்படி யூனிக்கா இருக்கலாம், ரைட்? ஹவு கேன் ஐ பிரிங் இன் த பெஸ்ட்? ஸோ நான் எங்க wherever I have went, நான் வந்து என்னோட திறமைய நான் அங்க யூனிக்கா எப்படி கொண்டு வரலாம், அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு பிராண்டட் கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் சிச்சுவேஷன், நான் அங்க எப்படி என்னோட பிராண்ட ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். இட் வாஸ் அ வெரி ஸ்மால் காலேஜ், okay, even if I talk once a statement in English, people used to stare at me, என்ன பீட்டர் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். பட் I did not get demotivated. By God's grace, I had that self motivation, and my parents were the biggest till date. My mother is the biggest supporter and the motivator, because I have been raised by a strong woman. Whatsoever in life, the only thing is focus and do it. And till date, even to take care of my child, I think நம்ம உமன் எம்பவர்மெண்ட் சொல்றோம், நம்ம எவ்வளவு பேர் அதை சாதிச்சு பண்ணி காமிக்கிறோம், எவ்வளவு பேர் வீட்லயே வந்து உமனை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரைட்? நம்ம மென்ன பத்தி பேசுறோம், உமனே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. We will have to reach out to the right people who can support us, right? And the next thing is, what I did is, when I understood there is no much opportunities and I had to take a stand in my life, that was a turning point when I shifted back from Trichy to Chennai, right? So that's where was the next. So sila turning point of life பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் உங்களோட லைஃப்ல இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் எடுக்கிறதா, ஒரு ஜாப் செலெக்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு கெரியர் செலெக்ஷனா இருந்தாலும் சரி, I think a lot of thought process has to gone into, ரைட்? அண்ட் இதுல வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கோச்சா வந்து இருக்கணும். நிறைய பேர் கோச்சா, நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸ் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அட்லீஸ்ட் ஓகே, உங்களோட ஆசைகள் இருக்கும், பட் அவங்க சிலது சொல்ல வராங்க அப்படின்னா லேட்டர் ஆன் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? நான் இதை எடுத்திருந்தா இது நல்லா இருந்திருப்பேனோ, நான் இப்படி இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கேனோ. ஸோ ஐ எம் டெல்லிங் இட் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ
ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேனேஜ் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. மல்டி டாஸ்கிங் பண்ணணும், ரைட்? ஃபோக்கஸ் பண்ணணும். பட் கன்சிஸ்டன்டா நீங்க டிட்டர்மைண்டா வில் பவரா இருந்தா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். இப்போவும் பாத்தீங்கன்னா நான் இப்போ இவ்வளவு வெபினார்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க எப்படி வந்து உங்க குழந்தையும் நீங்க பாக்குறீங்க எப்படி? I plan my day that way. Now I have my mother who is able to support and I need to make use of that opportunity. இது ஒரு opportunity, right? So அந்த opportunity-ய நான் என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு என் குழந்தைய அந்த டைமுக்கு எனக்கு சார்பா என் அம்மா பாத்துக்கிறாங்க. அது இல்லைன்னா வேற விஷயம். I need to take out another option. So அதுதான் சொல்றேன், நம்ம கிட்ட சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இல்லையா? சோ அதுதான் SWOT ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, how can we have a proper work life balance? So I think இந்த SWOT வந்து இப்போ மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்க அந்த SWOT செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறச்ச உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் வந்து ரீஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யூ கேன் ரீஃப்ரேம் and revisit and rethink and start working on it, right? So I think that is how I have been doing, and I'm a very strong willed person, right? And I think that makes me going, and I believe one funda in life, keep the child in you always alive. நீங்க எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி, நீங்க வந்து எவர் யங்கா இருக்கணும் அப்படின்னா தாட்ஸ்ல யூ ஹாவ் டு கீப் யுவர் சைல்ட் இன் யூ அலைவ். நீங்க மேரேஜுக்கு அப்புறம் சில பேர் கேட்டாங்க இந்த கொஸ்டின்ஸ், ஐ கேன் சி, இதுக்கப்புறம் என்னால மேரேஜுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியுமா இந்த ஜாப் அப்படின்னு. இந்த மேரேஜுக்கு அப்புறம், மேரேஜுக்கு முன்னாடி அததான் சொல்றேன், யூ ஹாவ் டு டேக் யுவர் டிசிஷன்ஸ். இட்ஸ் நாட் டு ப்ளீஸ் எனிபடி. Okay, it is not to please anybody, right? You have to take a decision on your own. How can you tackle it and how important or prioritize you do it, right? So idhula advantages irukum, disadvantages irukum, but at the end of the day you should have the confidence and mindset up to tackle it. That is more important, right? So with that funda, I think I have been having a work life balance till date, and I'm happy with what I am, and I think that's how it is. Some last questions we are going to take in. Yes. What are your thoughts on diversity in the technical industry? What can a woman can do to make it better? Okay, what can a woman try to do it better? Okay, so I think you are asking from the management point of view, what happens in engineering companies. I think that is what your question meant. See, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு மேல் டாமினேட்டட் ஒரு செட்டப் அப்படின்னு வந்து நம்ம we knew, right? So all these years it is like மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கோர் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்னா ஒரு 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 ஆணால மட்டும் தான் போய் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு. பட் நோ, இஃப் யூ கோ அண்ட் டூ lot of research, there are இப்போ மேஜர் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா women leaders are rocking. women leaders, ஏன்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த சூப்பர் பவர் வந்து உமனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பை பர்த் இருக்கு. ஸோ ஆஸ் லீடர்ஸ் யூ கேன் டேக் ரைட் டெசிஷன்ஸ். யூ ஹாவ் தி இமோஷனல் ஹேண்ட்லிங் தி இமோஷன்ஸ், ஹேண்ட்லிங் தி டஃப் டைம்ஸ், டிஃபிகல்ட் டைம்ஸை வந்து எப்படி ஹேண்டில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ உமன், ஆஃப் அ கேர்ள், right? So this makes you to stand unique apart from the other leaders. So that is what in engineering, if you see, women and the diversity க்கு வந்து நிறைய ஒரு opportunities இப்போ கொடுக்கறாங்க, right? So அதே சமயம் நீங்க அந்த opportunity-ய பயன்படுத்தி உங்க லெவல்ல வந்து உங்களை சுத்தி இருக்கிற ஒரு பீப்புளை வந்து நீங்க எப்படி எம்பவர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? ஸோ எஸ், ஆஃப் லேட் ஜெண்டர் டைவர்சிட்டிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் கம்பெனிஸ்ல வந்து கோலாவே வச்சிருக்காங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா. இப்ப எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்ல வந்து கால் பண்ணி வந்து இப்போ எனக்கு ஓகே இல்ல, வேற பொசிஷனுக்கு இருக்க இல்ல மேடம், இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இல்ல, இது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தான் டைவர்சிட்டி ரோல், டைவர்சிட்டி பொசிஷன் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. கன்சல்டன்ஸா இருந்தாலும் சரி, ரெக்ரூட்டர்ஸா இருந்தாலும். ஸோ ஆஃப் லேட் யூ கேன் சி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இன் இன்ஜினியரிங். பட் அதுக்கு வந்து சப்ளை வந்து கம்மியா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு டேப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட்.
நீங்க இப்ப இருக்கிற அந்த டைம்ல எப்போ அது இருக்கோ ஃபோக்கஸ்ல ஜெண்டர் டைவர்சிட்டி, நீங்க அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி இஃப் யூ கம் அவுட் ஆஃப் இட் யூ கேன் பி தி மோஸ்ட் வாண்டட் கேண்டிடேட். கண்டிப்பா யூ கேன் பி த மோஸ்ட் வாண்டட் கேண்டிடேட், right? And you can grow in your ladder and become one of the women leaders in your organization as well, right? Because preference is given to lot of women in terms of leadership roles also, right? நான் நேத்திக்கு ஒரு இது படிச்சேன். There was a newspaper, I think many of you would have seen. இந்த COVID-19 போக்குறதுக்கு எந்தெல்லாம் ஊர்ல வந்து உமன் லீடர்ஸ் இருக்காங்களோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விதமா பிளான் பண்ணிருக்காங்க. அத வந்து அந்த சேலஞ்சை வந்து எடுத்துட்டு they have like New Zealand, okay, even in Kerala. So a lot of focus is being given, right? So I think you need to tap that opportunity and work on it, and I'm sure if you groom and develop yourself in that field, in engineering or any field which you can really rock. பட் அந்த ஒரு மித்தை மட்டும் நீங்க மைண்ட்ல இருந்து எடுத்துடுங்க. இன்ஜினியரிங் அப்படின்னா பாய்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு லைவா ஒரு எக்ஸாம்பிள் கூட இப்போ லாஸ்ட் வீக் போட்ட போஸ்ட், அந்த மெக்கானிக் எலக்ட்ரிக்கல்ல வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர்டு. நீங்களே போய் நோக்கரியில நிறைய பாருங்களேன், எவ்வளவு இடத்துல வந்து ஃபீமேல் ப்ரிஃபர்ட்னு போடுறான். ஆனா அந்த ஜாப் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்கிறது அவ்வளவா ஈஸியா. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சரியான ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க ஏன் அதை ஒன்னா இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு டேக் த ரைட் டெசிஷன், ரைட்? எஸ், ஒன் மோர் திங் கேர்ள்ஸ், 99% ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தனியா யோசிங்க. அந்த 1% கிரவுட்ல நீங்க இருந்தாதான் யூ கேன் லீட். நீங்க அந்த 99% கிரவுட்ல போகாதீங்க, அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. So be in that 1% crowd. That is where you can be, the most wanted candidate, right? All the best, my dear Rasatis. Once again, keep rocking and hopeful to see you, coming out as beautiful butterflies in future. All the best. Thank you, madam. Thank you, madam. Now I hand over the session to our IT Director, Industry Relations, Kannan Narasimhan sir. Thank you so much, madam. In fact, in the chat box, if you look at, there have been a lot of compliments and appreciation for this session. And ஒருத்தர் வந்து ரொம்ப கலோக்கியலா மேடம் இது வேற லெவல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால வந்து இன்ஃபேக்ட் ஃபார் அ ஒர்க்கிங் உமன் லைக் யூ, சண்டே இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. It's a great sacrifice what you have done to spend these 1.5 hours with us, and we should definitely thank you for that. On behalf of Sri Ishwar College of Engineering and the Mechanical Engineering Department and all the participants who have taken part in this webinar, I would like to extend a warm thanks to you. Thank you, madam. Wish you best of luck. Thank you so much. Thank you. இங்கேதான் அன்பு கிடைத்தது, பண்பு கிடைத்தது, நட்பு கிடைத்தது, கனவு கிடைத்தது நம் ஈஸ்வர் கல்லூரி. இங்கேதான் தெளிவு கிடைத்தது, அறிவு கிடைத்தது, அறமும் கிடைத்தது, அனைத்தும் கிடைத்தது நம் ஈஸ்வர் கல்லூரி. பசுமை வண்ணம் கொண்ட சூழலிலே மயில்கள் கொண்ட எம் கல்லூரியே, ஒற்றுமைக்கும் தேசிய கொடியும் இங்கே நம் ஈஸ்வர் கல்லூரியே. அக்கறை கொண்ட நிர்வாகம் அது எங்கள் உத்வேகம், ஆசிரியர்கள் எல்லோரும் வெற்றிகளின் அஸ்திவாரம். ஆதவன் இல்லாமல் விடியல் ஏது, பாதைகள் இல்லாமல் பயணம் ஏது, கேள்விகள் இல்லாமல் விடைகள் ஏது, ஈஸ்வர் கல்லூரி இல்லாமல் இன்பம் ஏது. கம்யூனிட்டி சென்டர், ஓப்பனர் தியேட்டர், அங்கே உலகம் கற்றுக்கொள்வோமே. நம் காலேஜின் பிளேஸ்மெண்ட் அது என்றும் சூப்பர், அங்கே வேலையும் பெற்றுக்கொள்வோமே. நான்
4 என்றாலும் ஒரு குடும்பம் போல வாழ்ந்திடுவோம். 40 ஆண்டுகள் கடந்த பின்னும் நம் கல்லூரி நாட்களை போற்றிடுவோம். இந்த நிலையை நாங்கள் அடைந்தாலும் வாழ்வில் உயர பறந்தாலும் மறவோம் ஒரு நாளும் நாங்கள் ஈஸ்வரில் பயின்ற நாட்களை. ஈஸ்வர் கல்லூரி வாழ்க்கை கற்று தந்த பாடம் காலம்